Hello everyone, welcome to our channel. In the video la 10th standard NCERT Maths chapter 1 real numbers la exercise 1.2 la question number 1 வந்து பார்க்க போறோம். So இது வந்து new book la exercise 1.2 and old book la வந்து உங்களுக்கு exercise 1.3 வந்து இருக்கும். First question, prove that root 5 is irrational. ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம், ஸ்டெப் வைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இராஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா p/q ஃபார்மில் வந்து இருக்கும் அண்ட் இராஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா it will not be in the p/q form. So rational numbers p/q ஃபார்மில் இருக்கும் அண்ட் irrational numbers it will not be in p/q form. ஸோ நம்ம எதை வந்து சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம 1/2 சொல்லலாம், 3/4 சொல்லலாம், எனி ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் நம்பர் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி 2/1 இதுவுமே வெறும் 2 எழுதினாலுமே அது ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அதுவுமே வந்து நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பராக தான் வந்து இருக்கும். ஸோ இராஷ்னல் நம்பரில் நம்மளுக்கு √2, √3, √5 ஸோ இது மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் வர்றது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இராஷ்னல் நம்பர்ஸாக தான் வந்து இருக்கும். இப்போது நம்ம எப்படி வந்து √5 இஸ் இராஷ்னல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு புக்கில் வந்து எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம இராஷ்னல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம அசியூம் பண்ணிப்போம். அதாவது √5 இராஷ்னல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம √5 இஸ் ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு அசியூம் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சம்மை. ஸோ let us assume √5 as rational number. ஸோ ரேஷ்னல் நம்பராக இருக்கும் போது நம்ம அதை வந்து எப்படி எழுதலாம், p/q ஃபார்மில் எழுதலாம். அப்போது we take integers p and q where p and q are coprime. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், p/q ஃபார்மில் எழுதுவோம். ஸோ p/q is equal to √5 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போ p is equal to √5 into q. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தியரம் 1.2 அதாவது நியூ புக்கில் தியரம் 1.2வை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம். அதுக்காக வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அப்போது p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √5 q த ஹோல் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5q ஸ்கொயர் வந்து வரும். ஸோ p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5q ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா p ஸ்கொயர் இஸ் divisible by 5. ஸோ இதே தான் வந்து நம்ம இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ரேஷ்னல்னு எடுத்துக்கிட்டோம். ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா p/q ஃபார்மில் இருக்கும். ஸோ √5 p/qன்னு எழுதிக்கிட்டோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி க்யூவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கொயர் பண்ணி ஸோ நம்ம p ஸ்கொயர் இஸ் divisible by 5 அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது தியரம் 1.2 படி எழுதுகிறோம். ஸோ பை தியரம் 1.2 ஸோ நம்மளுக்கு தியரம் 1.2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா let p be a prime number if p divides a square then p divides a where a is a positive integer. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, p அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா p divides a ஸ்கொயர்னா p it divides a also அப்படின்றது அர்த்தம். அண்ட் a வந்து என்னது, இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இந்த தியரம் வந்து நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸோ பை தியரம் 1.2 அப்போது நம்மளுக்கு பை தியரம் 1.2 நம்ம என்ன எழுதலாம், நம்ம என்ன பார்த்தோம் இப்போது p ஸ்கொயர்
divisible by 5. அப்பனா நம்மளுக்கு p is also divisible by 5 ன்னு வந்து நம்மளுக்கு ஆயிடும். p is divisible by 5. ஸோ divisible by 5 அப்படின்னும் போது நான் வந்து இன்னொரு வேரியபிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போது p is equal to 5c அப்படின்னு வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். அதாவது 5ஓட சியை நான் என்ன ஒரு இன்டீஜரோட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது c இஸ் அ இன்டீஜர். 5 into 1, 5 into 2, 5 into 3, 5 into 4 இந்த மாதிரி cக்கு நான் என்ன ஒரு வேல்யூ வந்து போட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணாலும் that value will be divisible by 5. ஸோ 10 வரும், 15 வரும், 20 வரும், எல்லாமே 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா p is equal to 5c அப்படின்னு வந்து நான் எழுதலாம். ஸோ இந்த p equal to 5c அப்படின்றத நான் வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது p இருக்கிற இடத்துல 5cன்னு வந்து நான் போட போகிறேன். ஸோ அப்போது 5c substitute p is equal to 5c in equation 1. அப்போ 5c is equal to square root of 5q. again இதையும் வந்து நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயரிங் both sides. ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணும்போது 25c square is equal to 5q square வந்து எனக்கு கிடைக்கும். இந்த 5ஐ நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போனா 25c square by 5 is equal to q square. அப்போது q square is equal to 5c square வந்து எனக்கு வரும். ஸோ அப்போ இங்கே என்ன எழுதலாம் நம்ம? q is equal to 5c square. இங்கே நம்ம என்ன எழுதணும்? p square is equal to 5q squareன்னு வரும்போது p square is divisible by 5ன்னு எழுதணும். அப்போ இங்கேயும் அதேவே நம்ம எழுதலாம். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? q square is divisible by 5 by theorem 1.2. q is divisible by 5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்ம இங்கே வந்து p and q ஆர் இன்டீஜர்ஸ்னு நம்ம எழுதணும். அதே மாதிரி p and q ஆர் கோப்ரைம் அப்படின்னும் வந்து எழுதிக்கணும். ஸோ கோப்ரைமாகவும் இருக்கணும். அதே மாதிரி இட் ஷுட் பி இன்டீஜர்ஸ் அண்ட் கோப்ரைம். ஸோ இந்த கண்டிஷன் கோப்ரைம் அப்படின்னா அந்த டூ நம்பர்ஸோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1ஆக தான் வந்து இருக்கும். அதாவது நம்ம வந்து எனி டூ நம்பர்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ரெண்டு நம்பரோட HCF வேல்யூ 1ஆக இருந்துச்சு அப்படின்னா that two numbers are said to be co-prime. ஸோ நான் co-primeனா என்ன அப்படின்றத இங்கே எழுதுகிறேன். Two numbers are said to be co-prime if their HCF is 1. ஸோ அந்த டூ நம்பர்ஸோட HCF வேல்யூ வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த நம்பர்ஸை கோப்ரைம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் 2, 3 எடுத்துக்கலாம், 4, 5 எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அப்போது நம்ம வந்து இந்த ரெண்டு பார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? p is divisible by 5ன்னு இருக்குது அண்ட் q is divisible by 5ன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பார்த்தோம்? இதை வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம 3ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்ம இப்போ அடுத்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 and 3 எடுத்துக்கும் போது ஃப்ரம் 2 and 3 நம்ம என்ன சொல்லலாம்? they have 5 as a common factor. அதாவது pயும் divisible by 5 and q is also divisible by 5. நம்ம வந்து p and q என்ன சொல்லியிருக்கோம்? கோப்ரைம்னு சொல்லியிருக்கோம். இங்கே கோப்ரைமாக இருக்கணும்னா அதோட HCF வந்து 1ஆக தான் இருக்கணும்.
ஆனால் இங்கே வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், p வந்து divisible by 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் qவும் divisible by 5. அப்போ வந்து என்ன அர்த்தம்னா pக்கும் qக்கும் 5 வந்து காமன் ஃபேக்டராக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம அதை என்ன சொல்லலாம், p and q ஆர் நாட் கோப்ரைம். அப்போ கோப்ரைமாக இல்லை அப்படின்னா then our assumption is wrong அப்படின்றது அர்த்தம். So from 2 and 3 equation p and q have 5 as common factor. That is p and q are not coprime. So coprime illa. Therefore our assumption is wrong. Therefore root 5 is a irrational number. Hence proved. ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம √2 இஸ் இராஷ்னல், √3 இஸ் இராஷ்னல்னாலும் வந்து நம்ம இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். நம்ம வந்து இங்கே மட்டும் மாற்றிக்கணும். நம்ம வந்து இங்கே √5க்கு பதிலாக √2 இல்லை √3 என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். ஸ்கொயர் பண்ணும் போது இங்கே 2 வந்துடும், √2க்கு √3க்கு 3 வந்துடும். அதே மாதிரி இங்கேயுமே வந்து இங்கே ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணும்போது இங்கே 25 வருது, 2 இருந்ததுன்னா 4 வரும். √3 இருக்கும் போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து என்ன வரும், 9 வந்துடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் வருமே தவிர்த்து மற்றபடி எல்லா ஸ்டெப்ஸுமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ப்ரூவ் √2 இஸ் இராஷ்னல் கொடுத்தாங்கனாலும் இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம எழுதுவோம். இங்கே √5க்கு பதிலாக நம்ம √2 வந்து எழுதிப்போம். அதே மாதிரி √3 இஸ் இராஷ்னல் வரும்போது √5க்கு பதிலாக √3 போட்டு சம்மை சால்வ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சம், ப்ரூவ் தட் 3 + 2√5 இஸ் இராஷ்னல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம் பண்ண மாதிரி தான், கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே 3 + 2√5 இருக்குது, அங்கே வந்து வெறும் √5 மட்டும் வச்சு வந்து நம்ம இராஷ்னல்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் அதே தான், லெட் அஸ் அஸ்யூம் 3 + 2√5 இஸ் rational. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு we take a and b as integers and are coprime. ஸோ நம்ம வந்து 3 + 2√5 ரேஷ்னல்னு எழுதியிருக்கோம். ஸோ ரேஷ்னலாக இருக்கும் போது 3 + 2√5 இஸ் ஈக்குவல் டு a/b. நீங்கள் a/b-ன்னு வேரியபிள் எடுத்துக்கலாம், இல்லை pq வேரியபிள் எடுத்துக்கலாம், இல்லை வேறு எதனா வேரியபிளும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வேரியபிள் அசைன் பண்ணுறது நம்மளோட விருப்பம் தான். எனி 2 வேரியபிள்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ரூட் வேல்யூவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லா வேல்யூஸையும் நம்ம ரைட் சைடு வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அப்போது 2√5 இஸ் ஈக்குவல் டு a/b -3 வந்து வரும். இப்போது எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். ஸோ a - 3b வந்து நம்மளுக்கு வரும். எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 1 இருக்குது, ஸோ b தான் வந்து எல்சிஎம்மாக வரும். ஸோ இன்ட்டு 1 a வந்துடும். இங்கே வந்து b இல்லை, ஸோ இன்ட்டு b பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து a - 3b வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2√5. நான் என்ன சொன்னேன், √5 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ஸோ √5 இஸ் ஈக்குவல் டு இந்த 2வை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறிடும். ஸோ 1/2 இன்ட்டு a - 3b/b வந்து வரும். ஸோ 1/2 b, இங்கே வந்து a - 3b வந்து இருக்கும். ஸோ √5 இஸ் ஈக்குவல் டு a - 3b/2b வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம √5 வந்து நம்ம இராஷ்னல்னு ஏற்கனவே ஃபஸ்ட் சம்மில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இது வந்து இராஷ்னல். அதே மாதிரி திஸ் இஸ் அ ரேஷ்னல்
நம்பர். ஏன்னா p by q ஃபார்மில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, இது இராஷ்னல்னு இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இங்கே வந்து ரேஷ்னல்னு வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஸோ இட் contradicts the fact that root 5 is irrational. Therefore, our assumption is wrong. Therefore, 3 plus 2 root 5 is irrationalனு நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு இராஷ்னல்னு தெரியும், ஆனால் ரைட் சைடு வந்து p by q ஃபார்மில் இருக்குது. அப்போ வந்து இது ரேஷ்னலாக ஆகிடும். ஸோ ஒரு பக்கம் இராஷ்னல், ஒரு பக்கம் ரேஷ்னலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இட் கான்ட்ரடிக்ட்ஸ் த ஃபேக்ட், அதாவது தப்பாக வந்து இருக்குது. நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு ரூட் 5 வந்து இராஷ்னல். ஸோ அப்போது இட் கான்ட்ரடிக்ட்ஸ் த ஃபேக்ட் தட் ரூட் 5 இஸ் இராஷ்னல். அதனால் நம்ம அசம்ஷன் ராங்குன்னு போட்டு 3 plus 2 root 5 is irrational number அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். 1 by root 2 வந்து நம்ம இராஷ்னல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து let us assume that 1 by root 2 is a rational number. ஸோ அப்போது 1 by root 2 is equal to a by b அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா ரேஷ்னல் நம்பர் அப்படின்றதுனால p by q ஃபார்மில் வரும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ரூட் 2 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு நியூமரேட்டருக்கு மாற்ற போகிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கான்ஜுகேட் 1 by root 2 into root 2 root 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். this is equal to a by b. அப்போ root 2 by 2 வந்து வந்துடும், equal to a by b வரும். நம்மளுக்கு வந்து ரூட் 2 நான் என்ன சொன்னேன், போன சம்மில் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். ரூட் 2 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும். அதாவது ரூட் வேல்யூ என்னவா இருந்தாலும் அந்த ரூட் வேல்யூவை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரைட் சைடு வந்து கொண்டு வரோம். ஸோ அப்போ ரூட் 2 ஈக்குவல் டு 2a by b. ஸோ இங்கே பார்த்தோம்னா இது p by q ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து இராஷ்னல் நம்பர். திஸ் இஸ் ரேஷ்னல் நம்பர், ஏன்னா p by q ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, ரூட் 2 வந்து இராஷ்னல்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து p by q ஃபார்மில் இருக்குது. அப்போ இதோட அர்த்தம் வந்து என்னது, இந்த 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 root 2 is a rational number which contradicts the fact that root 2 is irrational. So அப்போ நம்ம என்ன எழுதலாம், so our assumption is wrong. Therefore 1 by root 2 is irrational. இந்த தியரி பார்ட் எல்லாமே வந்து சேமாக தான் வரும். நம்மளுக்கு இந்த கேல்குலேஷன்ஸ் மட்டும் தான் வந்து டிபெண்டிங் அப்பான் த நம்பர் அந்த கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூவை வச்சு டிஃபர் ஆகும். மற்றபடி இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரே மாதிரி தான் வந்து எழுதுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 7 root 5. ஸோ அகெயின் சேம் ஸ்டெப் வந்து எழுதுவோம். let us assume 7 root 5 is a rational number. is equal to a by b ன்னு வந்து நம்ம எழுதுவோம். ஏன்னா ரேஷ்னல் நம்பர்னால. அதே மாதிரி a and b are integers and co-prime, அதுவுமே வந்து நம்ம எழுதிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ரூட் வேல்யூவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம ரைட் சைடு கொண்டு வரணும். ஸோ root 5 is equal to a by 7b வந்து வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ
irrational number has already proved. ஆனால் இது வந்து this is a rational number ஏன்னா p by q ஃபார்மில் இருக்குது. ஸோ அதே ஸ்டேட்மெண்ட்டே வந்து எழுதுகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 root 5 is a rational number. இதுலேருந்து நம்ம பார்க்கும் போது இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ரூட் 5 வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, திஸ் இஸ் ஈக்குவல் டு p by q ஃபார்மில் இருக்குது. அப்போனா ரூட் 5 வந்து ரேஷ்னல் நம்பர் அப்படின்றது தானே அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு வந்து ரூட் 5 வந்து என்னன்னு தெரியும், இராஷ்னல் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ which contradicts the fact that root 5 is irrational. Therefore 7 root 5 is irrational அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். Therefore 7 root 5 is irrational எழுதி நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். 6 + √2 வந்து நம்ம irrationalனு ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அகெயின் சேம் ஸ்டெப், let us assume that 6 + √2 is a rational number. Take two integers a and b such that 6 + √2 is equal to a by b and a and b are co-prime. ஸோ நம்ம போன சம்மில் பண்ண மாதிரியே தான் √2 தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் நம்ம ரைட் சைட் கொண்டு வரோம். ஸோ √2 is equal to a by b -6 வந்துடும். எல்சிஎம் எடுக்கிறேன், அப்போ வந்து b into 1 into 1. ஸோ a மைனஸ் இங்கே 1 இருக்குது into b அப்போ 6b வரும். ஸோ √2 வந்து is equal to a minus 6b by b. ஸோ this is irrational and this is rational form. So from 1 √2 is a rational number which contradicts the fact that √2 is irrational. Therefore, our assumption is wrong. Thus, 6 + √2 is irrational. Hence proved. ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் சம் வந்து இந்த மாதிரி கொடுத்தாலுமே இராஷ்னல்னு ப்ரூவ் பண்ண சொல்லி இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்பர்ஸ் மட்டும் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் மாற்றி வந்து எழுதிப்போம் அண்ட் இந்த கேல்குலேஷன் பார்ட் மட்டும் வேரி ஆகும். ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.